கழுதையும் உப்பு மூட்டையும். ஒரு வியாபாரி உப்பு வாங்கினான். அதை தன் கழுதை மீது ஏற்றிக்கொண்டு வந்தான். வழியில் ஓர் ஓடையை கடக்க நேரிட்டது. ஓடையில் வரும்போது கால் தவறி கழுதை தண்ணீருக்குள் விழுந்தது. அதன் முதுகில் மீதிருந்த உப்பு மூட்டையும் தண்ணீரில் நனைந்தது. அதனால் உப்பு கரைந்து போயிற்று. கழுதை மீண்டும் எழுந்தபோது பாரம் ரொம்ப குறைந்து விட்டதனை கண்டு சந்தோஷமடைந்தது. இன்னொரு தடவை அந்த வியாபாரி துணி வாங்கினான். அதை கழுதை மீது ஏற்றி வந்தபோது பழைய ஓடையை கடக்க நேர்ந்தது. ஓடையை பார்த்ததும் கழுதைக்கு பழைய ஞாபகம் வந்தது. தண்ணீரில் நனைந்தால் பாரம் குறையும் என்று நினைத்தது. அதனால் தவறி விழுவதாக பாவனை செய்து தண்ணீருக்குள் விழுந்ததும் துணி நனைந்து பாரம் அதிகமாயிற்று. கழுதை தண்ணீரை விட்டு எழுந்ததும் பாரம் சுமக்க முடியாமல் போனதை உணர்ந்தது. நீதி: ஒரு சமயம் பலித்தது, மற்றொரு சமயம் பலிக்காது.